தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெஸ்ட் தியரம்ஸ். அதாவது ஒரு சீரீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது நம்ம கன்வர்ஜெண்ட்டாக இருக்கா இல்லை டைவர்ஜெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அதை நம்ம கன்வர்ஜெண்ட்டாக இருக்கா இல்லை டைவர்ஜெண்ட்டாக இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம தியரம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்கா டைவர்ஜெண்ட்டாக இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான தியரம்ஸ் தான். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெஸ்ட் தியரம்ஸ்னு சொல்கிறோம். இதில் நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் தியரம்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. அதில் எந்தெந்த தியரம்ஸ்லேருந்துலாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். டெஸ்ட் தியரம்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் வரும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த இடத்துலேருந்துலாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். ஓல்டு டெஸ்ட் பேட்ச், நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது சில பேரால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லைனா நியூ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு யூனிட் டெஸ்ட் வேணும்னு நீங்கள் ஆசைப்படலாம். பட் உங்களுக்காக தான் ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த யூனிட் டெஸ்ட்டோட ஃபுல் ஓவர்வியூ அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ வந்து உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் ஒரு மெம்பராக இருக்கணும். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். அது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் தியரம்ஸ். த ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னா கம்பேரிசன் டெஸ்ட். கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான டெஸ்ட். இந்த டெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, கம்பேரிசன் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. அது டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். லெட் சம்மேஷன் சிஎன் பி ஏ கன்வர்ஜென்ட் சீரீஸ் ஆஃப் த பாசிட்டிவ் டேர்ம்ஸ். சம்மேஷன் சிஎன் அப்படின்ற சீரீஸ் வந்து எனக்கு ஒரு கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது. ஓகே, then let summation an be another series of positive terms. இப்போ என்ன பண்ணுறேன், சம்மேஷன் ஏன்றனா ஒரு சீரீஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீரீஸை வந்து நான் கன்வர்ஜெண்ட்டாக இல்லையான்றதை செக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த ஏஎன் இருக்கு இல்லையா, இந்த ஏஎன்னையும் இந்த சிஎன் இருக்கு இல்லையா, அதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், there exists m belongs to n such that an less than or equal to cn for all n greater than or equal to m இருக்கணும். ஏஎன்ன்றது இது சிஎன்னை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஎன்னை நம்ம கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, சம்மேஷன் ஏன்றது கன்வர்ஜென்ட்றது நமக்கு தெரிஞ்சது. இப்போனா சம்மேஷன் ஏன்னு ஒரு கன்வர்ஜென்ட் இல்லைன்னா கன்வர்ஜெண்டாக இருக்க டைவர்ஜெண்டாக இருக்கான்றதை செக் அவுட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஏஎன் பை சிஎன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஏஎன் பை சிஎன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் இது ஒரு ஃபைனிட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். சப்போஸ் அது எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை, எனக்கு ஏதோ சம் எலமெண்ட்ஸ் எல்கேன்னு சம் எலமெண்ட்ஸ் கிடைக்காம எனக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஏஎன்னை டைவர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த தேர்ட் ஒன் பாருங்கள், சிஎன் அப்படின்றது எனக்கு ஒரு கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஏஎன்ற சீரீஸை கன்வர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதாவது ஏஎன் ப்ளஸ் 1 பை ஏஎன்ன்ற டேர்மும் இல்லை சிஎன் ப்ளஸ் 1 பை சிஎன்ன்ற டேர்மும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏஎன் ப்ளஸ் 1 பை ஏஎனோட வேல்யூ வந்துட்டு சிஎன் ப்ளஸ் 1 பை சிஎனோட வேல்யூவோட சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஏஎன்னை ஒரு கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வராமல் சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். நான் கன்வர்ஜென்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் டைவர்ஜென்ட்டுக்கும் கூடவே வந்துட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இங்கே சேம் அதே மாதிரி தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இல்லாமல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா அதை டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சேம் இதே மாதிரி இங்கேயும் ஏஎன் பை சிஎனோட வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாமல் ஒரு இன்ஃபைனிட்டின்னு கிடச்சிருச்சு. ஃபைனட் வேல்யூ எனக்கு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாமல் இன்ஃபைனிட்டின்னு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏஎன்னுங்கிற சீரீஸை தான் நான் கன்வர்ஜெண்டாக இருக்கா டைவர்ஜெண்டாக இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போ எனக்கு கொஸ்டின்ஸில் கொடுக்க போகிறது இந்த சீரீஸ் தான். அப்போ நான் அந்த சிஎன்னுங்கிற சீரீஸை எங்கேருந்து எடுக்கிறது கொஸ்டின் வரும் இல்லையா, அதாவது ஏஎன்ற ஒரு சீரீஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீரீஸ்லேருந்து தான் நம்ம சிஎன்னுங்கிற ஒரு சீரீஸை எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஏஎன்கிற சீரீஸ்க்கு சம் டேர்ம்ஸ் நமக்கு இருக்கும். அதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் ஓகே என் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். என் டேர்ம்ஸ் இருக்க மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம எடுக்கிறோம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
n பவர் n பை n + 1 ஹோல் பவர் n + 1 இப்படி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மள n மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த இதில் எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் n மட்டும் இருக்க மாதிரி என்னால் சூஸ் பண்ணுறது முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்ன காமனாக வெளில எடுக்க முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமான்றதை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள் n பவர் n இங்கே n + 1 ஹோல் பவர் n + 1 இருக்கு இல்லையா. அப்போ இந்த n + 1ன்றது நமக்கு n-க்கும் வேணும் 1-க்கும் வேணும். ஸோ n பவர் n + 1 ப்ளஸ் 1 பவர் n + 1 ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இதில் n மட்டும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் n மட்டும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்க டேர்ம்னா இதுதான் கரெக்டாக. ஸோ இது ரெண்டுலேருந்து நமக்கு n இருக்குது, இது ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்குது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது n பவர் n பை n பவர் n இன்ட்டு n பவர் 1 n பவர் n + 1 நான் இப்படி ரைட் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/n கிடைக்கும். இதுதான் நான் சூஸ் பண்ண போகிற Cn. ஓகே, இது என்னோட anங்கிற சீரீஸாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து நான் டெரிவ் பண்ணிக்கூடிய இந்த சீரீஸ் தான் எனக்கு Cn. எனக்கு இந்த Cn கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது, டைவர்ஜென்ட்டாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த Cn 1/nங்கிறது நமக்கு கன்வர்ஜெண்ட்டாக இருக்கா? இல்லை, இது நமக்கு டைவர்ஜென்ட் சீரீஸ் கரெக்டாக. எனக்கு நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டின்ற வேல்யூ கிடைக்கும், ஒரு எக்ஸிஸ்ட் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ திட் இஸ் டைவர்ஜென்ட் சீரீஸ். ஸோ இப்போ இது டைவர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் அந்த anங்கிற சீரீஸும் எனக்கு டைவர்ஜெண்ட்டாக இருக்குன்னு தான் நான் செக் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த anனை விட Cn வந்துட்டு நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்றதை பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லிடுவோம். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம ஒரு சீரீஸ்லேருந்து இந்த அனதர் சீரீஸை நம்ம டெரிவ் பண்ணி கொண்டு வருவோம். கம்பேரிசன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். சம்மேஷன் 1 square plus 2 square plus 3 square plus and so on plus n square by n power 4 plus 1. இப்போ இந்த சீரீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நான் an சூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. anன்றது எனக்கு இந்த இடத்துல என்ன, 1 square plus 2 square plus 3 square plus and so on plus n square by n power 4 plus 1ன்றத என்னோட an கரெக்டாக. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸை பாருங்களேன், 1 square plus 2 square plus 3 square இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கூடிய வரக்கூடிய சீரீஸ் தான் எனக்கு இது. இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, n of n plus 1 2n plus 1 whole divided by 6. இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸ்கொயர் டேர்ம்ஸ் வரக்கூடிய ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ நம்ம n of n plus 1 by 2 n of n plus 1 into 2n plus 1 by 6ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நான் ரைட் பண்ணிக்கிறேன். இங்கே n power 4 plus 1ன்றது இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா, இதுதான் நம்மளுடைய an. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், n டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் சூஸ் பண்ணி bnன்னு ரைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அப்போ நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கணும் அப்படின்னா இது மூணுமே எனக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் n தான், இங்கே எனக்கு n இருக்குது, இங்கே எனக்கு n இருக்குது. ஸோ நமக்கு 3nமே மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. புரியுதா? அடிஷனில் இல்லை, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அடிஷனில் இருந்துச்சுன்னா காமனாக ஒன் டைம் மட்டும் எடுத்து ஒரு n எடுத்துப்போம். இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், 3n இருக்குது. ஸோ n க்யூப்னு நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். bn = n cube பை இங்கே நமக்கு n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா n power 4 தானே இருக்குது. ஸோ n power 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/nன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா an அண்ட் bn வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். an/cnன்றதை நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், an/bn வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். an/bn என்ன, n of n plus 1 2n plus 1 by 6 into n power 4 plus 1 into 1/n இருக்குது. 1/n நம்ம டினாமினேட்டருக்கு கீழே ஒரு டிவிஷன் வந்துச்சு அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நான் ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்கிறேன், இன்ட்டு n ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ நமக்கு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது, இதுலேயும் ஒரு n இருக்குது, இதுலேயும் ஒரு n இருக்குது. இதனாலுமே எப்படி இருக்குது, நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. கரெக்டாக நமக்கு எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 எண்லேருந்துமே என்னையுமே என்ன பண்ணுறேன், பொதுவாக வெளில எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போது எனக்கு n power 4 இருக்கும். பிகாஸ் எனக்கு 4 ns இருக்குது, இங்கே 4 n இருக்கிறதுனால நான் n power 4ன்னு போட்டுக்கிறேன். n power 4ன்னு போட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு 1 into 1 தான் வரும். ஸோ அதை எழுதணுன்ற அவசியம் இல்லை. இங்கே நமக்கு என்ன வரும், n வெளில எடுத்துட்டோம். ஸோ 1 + 1/n மட்டும் இருக்கும். இங்கே இருக்க n நம்ம வெளில எடுத்துட்டோம். ஸோ 2 + 1/n இருக்கும். டினாமினேட்டரில் n power 4 இருக்கு இல்லையா, நான் அதை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போது 6 into
1 + 1/n⁴ இருக்கும். கரெக்டாக n⁴ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடும் லிமிட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் n → ∞ அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம ஃபார்முலா தானே an/bn வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதை நான் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவேன். எனக்கு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஓகே. சாரி, இது எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த பிஎன் கன்வர்ஜென்ட் ஆனிச்சுன்னா இதுவும் கன்வர்ஜென்ட், அது எனக்கு டைவர்ஜென்ட் ஆனிச்சுன்னா இதுவும் எனக்கு டைவர்ஜென்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே நமக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும், லிமிட்ஸ் n → ∞ நான் போட்டேன் அப்படின்னா இங்கே என்னைக்கு இன்ஃபினிட்டி போடுவேன், இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 2 இங்கே எனக்கு 6 மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? 6. அப்போ எனக்கு 1/3 கிடைக்குது. 1/3 எனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? அப்போ நான் an/bn வந்துட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். லிமிட்ஸ் n → ∞ an/bn வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிஎன் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா இதை நான் கன்வர்ஜென்ட்னு சொல்லிடுவேன். எனக்கு பிஎன் டைவர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா இதையும் நான் டைவர்ஜென்ட்னு சொல்லிடுவேன். அப்போ நான் பிஎன் டைவர்ஜென்ட்டாக கன்வர்ஜென்ட்ன்றதை செக் பண்ணிக்கலாமா? பிஎனோட வேல்யூ 1/n. 1/nன்றது டைவர்ஜென்ட்னு நமக்கு தெரியும், வெல் நோன் ரிசல்ட்னா அது. ஸோ பிஎன் டைவர்ஜென்ட்டாக இருக்கனால இந்த ஏஎனும் நமக்கு இதையும் நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஎன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு சீரிஸ் வந்துட்டு டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அது பிஎன்னு சூஸ் பண்ணிக்குவோம். நம்ம ரெண்டு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை ஆகுதான்னு பார்க்குறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த பிஎன் டைவர்ஜென்ட் ஆச்சுன்னா இந்த ஹோல் சீரிஸ் டைவர்ஜென்ட். இந்த பிஎன் கன்வர்ஜென்ட் இருக்குன்னா அந்த ஹோல் சீரிஸ் கன்வர்ஜென்ட். புரியுதுங்களா? இதுலேருந்து நமக்கு இந்த டெஸ்ட் இந்த செகண்ட் ஒன்று தான் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த தேர்டு ஒன்றுமே கூட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தானே, இதை கொஷின்ஸே கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ இந்த செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த செகண்ட் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனிக் சீரீஸ். ஹார்மோனிக் சீரீஸ் அப்படின்னா நமக்கு ஒரு ஹார்மோனிக் சீரீஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஹார்மோனிக் சீரீஸ் அப்படின்னாலே பவரில் இந்த மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறத நம்ம ஹார்மோனிக் சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ த ஹார்மோனிக் சீரீஸ் சம்மேஷன் 1/n⁴p. ஓகே, இது இப்போ நம்ம கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்ன்றதை செக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பி இருக்குது இல்லைங்களா, இந்த பியோட வேல்யூ வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். ஓகே, இந்த பியோட வேல்யூ எனக்கு >1 இருந்துச்சு அப்படின்னா அதை கன்வர்ஜென்ட்னு சொல்லுவேன். இல்லை <= 1 இருக்குது அப்படின்னா அதை டைவர்ஜென்ட்னு சொல்லுவேன். ஓகேவா? அது சிம்பிள் தான். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே சொல்கிறேன். சம்மேஷன் 1/n n3. ஓகேவா? சம்மேஷன் 1/n3 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எனக்கு சம்மேஷன் 1/n⁴pன்ற ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா, அது ஹார்மோனிக் சீரீஸாக இருக்குது எனக்கு. ஸோ ஹார்மோனிக் சீரீஸாக இருக்குது அப்படின்னா நான் பியை வச்சு இது கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். பி என்னது எனக்கு இதில் 3ன்றது நமக்கு >1 தான். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த சீரீஸ் என்ன சொல்லிடலாம், கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? இந்த பியோட வேல்யூ >1 ஆச்சுன்னா கன்வர்ஜென்ட், <= 1 ஆச்சுன்னா டைவர்ஜென்ட். இன்னொரு சீரீஸ் பாருங்கள், 1 + 1/√2 + 1/√3 + and so on + இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஃபார்மேட்டை ரைட் பண்ணணும். இங்கே நமக்கு ஜென்ரல் ஃபார்மாக நான் சொல்லிட்டேன். இங்கே நம்ம ஜென்ரல் ஃபார்ம் நம்மளே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் ஜென்ரல் ஃபார்ம், இதில் 1/√n. இங்கே நமக்கு √1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு √1, √2, √3ன்னு போயிட்டு இருக்குது. ஸோ √n. அப்போ லிமிட்ஸ் எப்படி அப்ளை ஆகும், n = 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 1/√n அதோட ஜென்ரல் ஃபார்மாக இருக்கும் இல்லையா. √n அப்படின்னா n⁴1/2ன்னு எழுதிக்கலாமா? அதை √n என்னன்னா n⁴1/2ன்னு எழுதியிருக்கேன். சம்மேஷன் 1/n⁴1/2. இந்த இடத்துல நமக்கு பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. 1/2ன்றது நமக்கு >1 <= 1 இருக்கும். 1/2ன்றது நமக்கு 1 விட சின்ன நம்பர் தான். ஸோ இது நமக்கு டைவர்ஜென்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? நமக்கு இந்த கன்வர்ஜென்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் சீரீஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பிகாஸ் ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. 3 இருக்குது, அப்போ பியோட வேல்யூ இதுதான் சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவோம். நாங்கள் ஜென்ரல் ஃபார்மாக கொடுக்காம இந்த மாதிரி சீரீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஹார்மோனிக் சீரீஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் அந்த
தியரம்கான டெஃபினிஷன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தியரி கொஷின்ஸை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. கும்மர்ஸ் டெஸ்ட் அப்படின்னா லைக் சமேஷன் ஏஎன் பி கிவன் சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஏஎன்ன்றது எனக்கு கிவன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏஎன் தான் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கா இல்லை டைவர்ஜெண்ட்டாக இருக்கான்றதை செக் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், சமேஷன் 1/dn அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஎன்னா இந்த ஏஎன் சீரீஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் டெரிவ் பண்ணி நான் கொண்டு வருவேன். புரியுதா? அங்கே நான் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் டெஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, ஏஎன்லேருந்து நம்ம சிஎன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். இந்த ஏஎன்ற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நான் 1/dn கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த 1/dn எனக்கு டைவர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது எனக்கு கன்வர்ஜென்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்கும். புரியுதா? நம்ம பார்த்துக்கோ இல்லையா, ஏஎன் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 1/aன்றது நமக்கு டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா டெஃபினிஷன்ஸில். அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லேருந்து நான் 1/dn ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த 1/dn எனக்கு டைவர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சமேஷன் ஏஎன் இருக்கு இல்லையா, இது எனக்கு கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு தியரி கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணலாம். லிமிட் n tends to infinity dn into an/an + 1 minus dn + 1 which is greater than 0. greater than 0 அப்படி இருக்குது அப்படின்னா இது நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீரீஸ்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரேட்டர் தென் அப்படின்ற வேர்டு வருதுன்னா அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் லெஸ் தென்ற வேர்டு வருதுன்னா அது டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதே சேம் கான்செப்ட் தான். இதே சேம் கான்செப்டில் நமக்கு இந்த டேர்ம் லெஸ் தென் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. லெஸ் தென் 0வாக இருக்குது அப்படின்னா விச் இஸ் டைவர்ஜென்ட். நான் கன்வர்ஜென்ட்டுக்கு மட்டும் தான் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். டைவர்ஜென்ட்டுக்கு நீங்களே எழுதிக்கோங்க. ஓகே, இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், டி எலமெண்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டு. இந்த டி எலமெண்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டுலேருந்து நமக்கு டெஃபினிஷன்ஸும் கேட்கலாம் அண்ட் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். இதுக்கும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு செஞ்சிடுறேன் பாருங்கள். Let summation a and b series of positive terms, then summation a converges if limit n tends to infinity an/an + 1 greater than 1. anன்ற சீரிஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சீரிஸ்லேருந்து நம்ம an + 1ன்றதை நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, நத்திங் பட் n-க்கு பதிலாக n + 1ன்றதை அப்ளை பண்ணுவோம் அந்த சீரிஸில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்ளை பண்ணிட்டு ரெண்டையுமே டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த பாயிண்ட் எனக்கு கிரேட்டர் தென் 1 இருக்குது. இப்போ நமக்கு இன்ஃபினிட்டியே கிடைக்குதுனாலும் பிரச்சனை இல்லை, விச் இஸ் கிரேட்டர் தென் 1ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? எனக்கு -∞ கிடைக்குதுனாலும் பிரச்சனை இல்லை, விச் இஸ் லெஸ் தென் 1 நம்ம சொல்லிக்கலாம். இப்போ எனக்கு கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா இதை நான் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவேன். லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா அதை நான் டைவர்ஜென்ட்னு சொல்லுவேன். புரியுதா? ஓகே, இப்போது டி எலமெண்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்கிறேன். ஏஎன் சம்மேஷன் ஏஎன் என்ன அப்படின்னா இந்த சம்மேஷன் n ஃபேக்டோரியல் பை 3n இருக்குது. ஓகே, இப்போ சம்மேஷன் n ஃபேக்டோரியல் பை 3n அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஎன்னோட வேல்யூ n ஃபேக்டோரியல் பை 3n இருக்கும். அப்போ நமக்கு an + 1 வேணும் இல்லையா? ஸோ an + 1 இதுலேருந்து நான் டெரிவ் பண்ணிக்கிறேன். n + 1 the whole ஃபேக்டோரியல் பை 3n + 1. கரெக்டாக என்ன பண்ணணும்? an/an + 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏஎன்லேருந்து இதெல்லாம் என்ன பண்ண டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? an/an + 1 கண்டுபிடிக்கிறேன். n ஃபேக்டோரியல் பை 3n. இப்போ டிவிஷனுக்கு கீழே நான் ஒரு டிவிஷன் எழுதுன்ற அவசியம் இல்லை. இதை நான் ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ என்ன வரும்? 3n × 3 n + 1 the whole ஃபேக்டோரியல்னா n + 1 × n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை இல்லையா? நான் அப்படி எழுதிக்கிறேன். 3n கேன்சல் பண்ணிக்கலாம். n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு 3/n + 1 கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறேன்? லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் n tends to infinity an/an + 1 equal to 3/∞ வரும். anything by infinity that is 0. ஓகே, 0ன்றது நமக்கு லெஸ் தென் 1 தான் இல்லையா? அப்போ நம்ம இந்த சீரிஸ் என்ன சொல்லிடலாம்? டைவர்ஜென்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எனக்கு சப்போஸ் லெஸ் தென் 1 இல்லாமல் கிரேட்டர் தென் 1 கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சீரிஸ் கிவன் சீரிஸை நான் என்ன சொல்லிடலாம்? கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏஎன் கொடுத்துருப்பாங்க, நம்ம an + 1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் முன்னாடி சொன்னீங்க கும்மர்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இதில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கேட்க மாட்டாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ராபிஸ் டெஸ்ட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஜஸ்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை தியரி கொஷின்ஸை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும்.
பாருங்கள், let summation again be a series of positive terms, then summation again converges if limit n tends to infinity, n of an by an plus 1 minus 1 is greater than 1. ஏன்ன்றது ஒரு சீரிஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லணும்னா நம்ம இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். n இன்ட்டு an by an plus 1 minus 1 greater than 1 இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். greater than 1 இல்லாமல் நமக்கு less than 1 இருக்குது அப்படின்னா அதனால் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சப்போஸ் நமக்கு ஈக்குவல் டு 0 வருது அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வராது. 0ன்னு வரதுக்கு சான்சஸ் கிடையாது. 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ன்றது விச் இஸ் லெஸ் தென் 1. ஸோ அதை நம்ம டைவர்ஜென்ட்ன்ற லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? 1 ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? நமக்கு லெஸ் தென் 1ன்னு கிடைக்கும், இல்லைனா கிரேட்டர் தென் 1 மட்டும்தான் கிடைக்கும். ஈக்குவல் டு 1ன்றது நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரேபிஸ் டெஸ்ட்டுன்றது இதுதான். ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டி மார்கன் அண்ட் பெட்ரான்ஸ் டெஸ்ட். டி மார்கன் அண்ட் பெட்ரான் டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஎன் பி எ சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஏஎனை நான் கன்வர்ஜென்ட்னு சொல்லணும். இப்போது அப்போ எனக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். லாக் என் ஆஃப் என் ஏஎன் பை ஏஎன் ப்ளஸ் 1 minus 1 இஸ் கிரேட்டர் தென் 1. நமக்கு லாக் டேர்ம் வந்து வேறு எந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த டிமார்கனில் மட்டும்தான் நம்ம லாக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த நேம் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்கன் இருக்க இடத்துல மட்டும்தான் நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுவுமே கிரேட்டர் தென் 1 இருக்குன்னா கன்வர்ஜென்ட், லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா விச் இஸ் டைவர்ஜென்ட். ஓகே ஓகே த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காச்சிஸ் ரூட் டெஸ்ட். இதுலேருந்து நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. லெட் சம்மேஷன் ஏஎன் பி சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ நான் ஏஎன்னை கன்வர்ஜென்ட்னு சொல்லணும்னா ஏஎன் இருக்கு இல்லையா, ஏஎன் பவர் 1/n ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு லெஸ் தென் 1 வந்துச்சுன்னா அதை நான் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவேன். கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா அதனால் டைவர்ஜென்ட்னு சொல்லுவேன். இந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும்தான் நமக்கு லெஸ் தென் வரும்போது கன்வர்ஜென்ட் ஆகும், கிரேட்டர் தென் வரும்போது டைவர்ஜென்ட் ஆகும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொடுக்குற சீரீஸை நான் காச்சிஸ் ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏஎன் பவர் த ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். ஓகேவா? ஏஎன் கொடுப்பாங்க இல்லையா, கிவன் சீரீஸ் நமக்கு த ஹோல் பவர் என் அப்படின்னு கொடுப்பாங்க. த ஹோல் பவர் என் அப்படின்னு கொடுக்குறாங்கனாலே நம்ம ஈஸியாக காச்சிஸ் ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹோல் பவர் என்னன்னு இல்லை, 3க்கு மட்டும்தான் பவரில் என்ன இருக்குது. கரெக்டாக? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளமே பாருங்களேன், இதுலேயுமே நமக்கு என் பவர்னு தான் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இங்கேயுமே நமக்கு ஹோல் பவர் என்னன்ற டேர்ம் எங்கேயுமே இல்லை. நமக்கு ஹோல் பவர் என்னன்னு கொடுக்குறாங்கனாலே அது நம்மளோட கான்ஷியஸ் ரூட் டெஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஓகேவா? இதுக்கு நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாருங்கள். சம்மேஷன் n பை 2n + 1 ஹோல் பவர் n. ஓகே, அப்போ இதில் என்ன ஏஎன் சூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்றது என்ன? n பை 2n + 1 ஹோல் பவர் n. நமக்கு ஏஎன் பவர் 1/n ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போது ஏஎன் பவர் 1/n என்ன அர்த்தம்? அந்த ஹோல் பவர் நான் 1/n போட போகிறேன். அப்போ இன்ட்டு 1/n அப்படின்னா n கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்கும். n பை 2n + 1 மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், n டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா n டேர்ம்ஸை காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதாவது ஒன்றாவது இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 2 + 1/n கிடைக்கும். n கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 1/2 + 1/n. இப்போ என்னோடய லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் n tends to infinity an பவர் 1/n. இங்கே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி போட்டேன் அப்படின்னா இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகிடும். ஸோ 1/2 மட்டும் எனக்கு கிடைக்கும். 1/2 which is less than 1. லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஸோ இந்த சீரீஸ் எனக்கு கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கும். புரியுதா? ஸோ நமக்கு இந்த இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நான் சொன்ன மாதிரி கம்பேரிசன் டெஸ்ட்டு, ஓகே, கம்பேரிசன் டெஸ்ட்டு, ஹார்மோனிக் டெஸ்ட்டு, டி எலிமெண்ட்ஸ் டெஸ்ட்டு அண்ட் காச்சிஸ் ரூட் டெஸ்ட்டு, இந்த 4த்துலேருந்து மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு தியரி கொஷின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எந்த லைனையுமே விடாதீங்க. எல்லா லைனுமே லைன் பை லைன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு மார்க் கூட நமக்கு மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த தியரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க மேம்? எந்த மாரி இருக்கும்? அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த தியரி கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸாகவும் கொஷின்ஸ் கேட்பேன். தியரி கொஷின்ஸுமே கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.